ஒரு ஊரல ஒரு ராஜகுமாரி. மாப்பிள்ள வந்துட்டாரா? இல்ல, இனிமேதான் வருவாங்க. அப்பாடா. என்னங்க இது? பொண்ணை காமிக்க சொன்னா இந்த குஸ்தி பேர் காட்டுறீங்க? இந்த குண்டு பொண்ண என் பையன் தலையில கட்ட பாக்குறீங்களா? நிறுத்துங்க. இன்னொரு வார்த்தை பேசுனீங்க நல்லா இருக்காது சொல்லிட்டேன். உங்களுக்கு உங்க புள்ள எப்படியோ அப்படிதான் எங்களுக்கு எங்க பொண்ணு. உங்கள மாதிரி ஒரு மனுஷங்க கிட்ட மாட்டிக்கிட்டு என் பொண்ணு முழிக்கிறதுக்கு அவ காலம் பூரா எங்க வீட்லயே கன்னியாவே இருந்துட்டு போகட்டும். ஆனா நாங்க பட்ட அவமானத்துக்கு இந்த பொண்ணு சரியா அனுபவிப்பா, அது மட்டும் நிச்சயம். அழகா இருக்கிற பொண்ணுங்களையே 1000 நொட்டை சொல்றாங்க. உங்க பொண்ணு வேற குண்டா இருக்கு. கொஞ்சம் அனுசரிச்சுதான் போகணும். இப்ப எங்க அம்மா முகத்துல நான் எப்படி முடிக்கிறது? ச்சே. ஹலோ, என்னடி நினைச்சிட்டு இருக்காங்க உங்க மாமியார் வீட்ல? பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே எல்லாம் அவமானப்படுத்தி அனுப்பி இருக்காங்க. இல்லம்மா, நான் ஒண்ணு பேசாத. உன் புருஷன் சம்பாத்தியத்துல வாழறதுன்னு முடிவு பண்ணி அங்க ஒரு கூட்டமே இருக்குது. அதுல உன்னை காலி பண்ணி அனுப்பலான்னு நினைச்சா ஏன் பொண்ணு நீ எனக்கு ஒத்தாசை பண்ண மாட்டேங்கிற. என்ன தாண்டி பிரச்சனை உன் மாமியாருக்கு? ஒரு குண்டு பொண்ணுக்கு குண்டு பையனை பார்த்ததுல அப்படி என்ன குத்தத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க? ஊரு உலகத்துல நடக்கிறது தானே. இப்படி வர சம்பந்தத்து கூட எல்லாம் மல்லு கட்டி நின்னுகிட்டு இருந்தா உன் புருஷன் சம்பாத்தியத்தை வாழ்க்கை முழுக்க நீ இதுங்களுக்கே அழ வேண்டியதுதான். ஏண்டி, உன் குழந்தைக்காகவாவது நீ பேசிருக்க வேண்டாம்? அம்மா, நான் என்னமா பண்ண முடியும்? கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. இனி உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லடி. இனிமே நீயாச்சு அந்த வாழ்ந்து கிட்ட குடும்பமாச்சு. அம்மா சொந்தம்னுகிட்டு இனிமே இந்த பக்கம் வந்துராத. அம்மா, பொன்னி, 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 இந்த பொண்ணினா எதுக்கு அதை எடுத்த? என்ன பண்ண போற? நாம எங்க இருக்கோம், என்ன நிலைமையில இருக்கோம், நமக்கு எது நல்லது கெட்டதுன்னு கூட தெரியாம நீங்களும் இந்த குண்டச்சியும் பழைய கால ஞாபகத்திலே இருக்கிறதுனால தான் இத்தனை பிரச்சனையுமே. இது அவருடைய ஒத்த வருமானத்துல வாழற குடும்பம். கைக்கும் வாய்க்குமே சரியா இருக்கிற குடும்பம் இது. இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம இவ கனவுலயே மிதக்கிறதுனால தான் இத்தனை பிரச்சனையும். இவளோட வெட்டி கனவாலதான் நான் இப்ப அவமானப்பட்டு நின்னுட்டு இருக்கேன். இதுக்கு மேல இந்த பெட்டி இருக்கவே கூடாது.
ஏய் ஏய் ராசாத்தி விடுறி அவளை விடுறி விடுறி அவளை ஏய் அவளை விடுன்னு சொல்றேன்ல விடு ஏய் ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிட போகுது விடுறி விடு விடுறி விடுடி விடு சொல்றேன்ல அவளை விட்டு தொலைடி அவ சொன்னதுல என்னடி தப்பு இருக்கு ஆமாண்டி ஆமா நம்ம வாழ்ந்து கெட்ட குடும்பம் தான் வாய்க்கு வயிற்றுக்கு சரியா இருக்கிற குடும்பம் தான் விடுடி விடு உன்ன மாதிரி கொண்டு பொண்ணுக்கு மாப்பிளை பார்க்க நமக்கு திராணி இல்ல தாண்டி அவ சரியா தாண்டி சொல்லிருக்கா விடுறி விடு சொல்றல அப்படி அக்கறை இருக்கவளா இருந்தா நீ வாயை கட்டி உடம்ப குறைச்சிருக்கணும் விடுறி விடுறி அவள ஏய் சொன்ன கேளுடி அவளுக்கு என்ன ஆயிட போகுது விடுடி அண்ணா விடு சொல்றேன் வீட்ல என்ன ஒரே சத்தமா இருக்கு வா போய் பாப்போம் ஏய் குண்டச்சி அவள விடுறி விடு ஏய் பொன்னி அம்மா ஏய் எதிரிமா எதிரி பாத்து பாத்து மெதுவா அம்மா என்னாச்சுமா என்னாச்சு பொன்னி என்ன யாருமே பேச மாட்டேங்கிறீங்க என்னாச்சு பொன்னி My tire got punctured. I don't have jockey. Can you please help me? Hey, என்னோட கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. I don't have jockey. Please help me. நீங்க இங்கிலீஷ்ல பேசுறது ரொம்ப அழகா இருக்குங்க. ஏங்க டயர் பஞ்சர் ஆயிருக்கு. ஜாக் ஏதாவது இருந்தா எடுத்து மாட்டிட்டு போயிருக்க வேண்டியதானே? Hey, I was telling you the same. ஜாக்கி இல்ல. ஓ. டிரைவர் எடுக்க போயிருக்காரு. சாரிங்க. நான் ஏதோ யோசனையில வந்ததுனால நீங்க சொன்னது கவனிக்கல.
இருங்க என் வண்டியில ஜாக்கி இருக்கான்னு பாக்குறேன். ம். இங்கே தானே வச்சேன். ஐயோ நம்ம கிட்ட ஜாக்கி இல்லையே, இப்படியாச்சும் இதை சமாளிச்சவனுமே. ஓகே, இதை வச்சு மெயின்டைன் பண்ணுவோம். இருங்க முதல்ல வீல் போட்டு கழட்டிடுவோம், அப்பதான் டயர் கழட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். ம். அடடே எல்லாம் நீங்களே கழட்டி வச்சிட்டீங்களா? Yeah. சரி ஓகே, நீங்க ஸ்டெப்னியை மாத்துங்க, நான் ஹெல்ப் பண்றேன். ஓகே. சீக்கிரம் மாத்துங்க. நான் மாத்திடுறேன். ஆச்சு ஆச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் ஹெல்ப். உங்க டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்க இப்ப கிளம்புங்க. இல்லங்க உங்க டிரைவர் வரட்டும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். நோ நோ, ஐ எம் சேஃப். இல்லங்க அது இட்ஸ் ஓகே, ப்ளீஸ் கேரி ஆன். ஓகே பாய். தேங்க்யூ. ஓகே. பாய். பாய். மங்க, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்படி வா. சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, நீலகண்ட கடை பக்கம் போயிருந்தேன். உனக்கு பிடிக்குமேன்னு மைசூர் பாக்கு வாங்கிட்டு வந்தேன். எடுத்துக்கோ. எடுத்துக்கோ. ஏன் பிடிக்கலையா? மைசூர் பாக்கு பிடிக்கும், ஆனா அது வந்த காரணம் தான் என்னன்னு யோசிக்கிறேன். இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, உனக்கு பிடிக்கும்னு மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? சரி, நான் உண்மையை சொல்லிடுறேன். ராசாத்தி வந்தப்போ அக்கா முன்னாடி நீங்க என்ன திட்டினீங்க. அதுக்கு இப்ப நீங்க என்ன சமாதானப்படுத்த வந்திருக்கீங்க, அதானே? அதுவும் தான், ஆனா அது மட்டும் இல்ல. மரகத அக்கா எது பேசினாலும் கொஞ்சம் அனுசரிச்சுப்போம். அவங்க மனசு சங்கடப்படும்படி பேசினாலும் நடந்துக்கிட்டாலும் நான் அவங்க மனசு கோணாம நடந்துக்கணும், அப்படிதானே? அதான், ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த குடும்பம் எந்த சூழ்நிலையிலும் பிரிஞ்சிடக்கூடாது, அதுக்கு நாம காரணமா இருந்துடக்கூடாது, அப்படிதானே? இல்ல, நான் சாதாரண குடும்பத்தில இருந்து வந்தவ, அவங்க வசதியான குடும்பத்தில இருந்து வந்தவங்க. அதனால ஆரம்பத்துல இருந்தே என்ன மட்டம் தட்டுறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அத நான் பெருசா எடுத்துக்க கூடாது, அப்படிதானேங்க? இததானே சொல்ல வந்தீங்க? அதுக்கு தானே இந்த ஸ்வீட்டு? சொல்ல வந்தது அதான், ஆனா ஸ்வீட் உனக்கு பிடிக்கும் தான். ஏங்க, நமக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு. இத்தனை வருஷ தாம்பத்தியத்துல உங்க அங்க அசைவுகளுக்கு அர்த்தம் புரியாமலா இருப்பேன்? இன்னும் 1-2 வருஷத்துல நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா பேரம் பேத்தி வந்துருவாங்க. இப்ப போய் உனக்கு புத்திமதி சொல்ல வரல, ஆனா கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கன்னு ஞாபகப்படுத்தலாங்கிற நப்பாசையில தான் வந்தேன்.
உங்க ஆசையில தப்பு இல்லைங்க. ஆனா நான் என் ஆசையை எப்படியாவது நிறைவேற்றணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருக்கேன். என்ன ஆசை எனக்கு தெரியாம? அந்த பரமசிவனே பார்வதி மனச புரிஞ்சுக்க முடியாம தவிச்சாருன்னு பாகவதம் சொல்லுது. நீங்க பாரிவேந்தர் தானே, நான் வெளிப்படுத்தாத ஆசை உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி என்ன ஆசை? எனக்கு மருமகளா வரவ என்ன மாதிரி இல்லாம அழகான பொண்ணாவும் வசதியான வீட்டு பொண்ணாவும் பார்த்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதான் என் ஒரே ஆசை. மச்சான், திருவிழால பாத்தியே அது ஒரு காக்கா. ஆனா நீ இருக்கிற கலர் அண்ணன் காக்கா. ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி சூப்பரா இருக்கும். என்னையாச்சும் அவ பார்த்தா உங்களை ஒரு கிளவி கூட பாக்கல. அந்த கிளவி பாக்கல சும்மா அப்புறம் என்ன கரைச்ச வயிறடா கடுப்பேத்த. நீ. ஏய் மச்சான் வரான்டா. மாப்ள டேய், டேய், அவன் வேற ஃபீல்ல இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருக்கும். என்னடா உள்ள போயிட்டான்? அப்போ ஏய், வாடா. வாடா. ஏண்டா பொண்ண கண்டா பேயும் இறங்கி வரும்னு சொல்லுவாங்க. இவன் ஏதோ மோகினி பிசாச பார்த்த மாதிரி இறக்கி விட போனவன் மேலே ஏறி வந்து தானா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா ஆச்சு? இப்படி எக்ஸைட்டடா இருக்க? என்ன சொன்னீங்க? எக்ஸைட்டடா இருக்கன்னு. என்னடா பகல் கனவுல இருக்கியா? பார்த்தேன்டா. என்ன பார்த்த? எப்படா பார்த்த? என் கனவு தேவதையை பார்த்த மச்சான். எது கனவு தேவதையா? யார் அது? தெரியாதுடா. புரியலையேடா. அன்னைக்கு எங்க அப்பா ஏற்பாடு பண்ண விருந்தப்ப நான் சொன்னேன்லடா என் கனவு தேவதையை பத்தி. ஆமா ஆமா சொன்ன நல்ல அழகா ஸ்டைலிஷா சூப்பர். சங்கு போன்ற கழுத்து, கொடி போன்ற இடை, மீன் போன்ற கண்கள், அப்படியே பாக்குறவன் பிரமிச்சு போற மாதிரி ஒரு பொண்ணுடா. சிம்ரன் மாதிரி இல்லாம ஜோதிகா மாதிரி இல்லாம ஒரு ஸ்ட்ரக்சரா நல்லா படிச்சிருக்கணும். இப்படிப்பட்ட பொண்ணுதான் எனக்கு மனைவியா வரணும்னு சொல்லிருக்கேன்ல. அப்படி எதுவும் நடக்காது. ஆமா ஆமா சொன்ன அவளை நான் பாத்துட்டேன் மச்சான். டேய் எங்கடா பார்த்த? எப்ப பார்த்த? எங்க பாக்குறா? ஓ பிளாஷ்பேக்கா? அவ யாரா மச்சான்? தெரியாதுடா. அப்ப அவ பேரு? தெரியாதுடா. டேய் எந்த ஊரா? தெரியாதுடா. சரி அது பொண்ணுதானா? தெரியாது. டேய் கொன்றுவான் பாத்துக்க. பின்ன எது கேட்டாலும் தெரியாதுங்கறா. இல்ல அவ கான்டாக்ட் நம்பர் என்னன்னு கேட்க வந்தடா. சைக்கிள் கேப்ல நீ விட்டு போடுற. தெரியாதுடா. ஆனா அவதான்டா என் கனவு தேவதை. டேய் அதெல்லாம் விடு. இப்ப அதுக்கு என்னன்ற? அதேதான். டேய் என் காதல இப்ப சுதந்திரமா பறக்க விட்டுருக்க. அது நிஜம்னா நிச்சயம் என்கிட்ட திரும்பி வரும். இனியா அப்பா டேய் அப்பாடா கூப்பிடுறாரு போ. அப்பா இத வந்துட்டப்பா. போ போ இருடி வர்றேன். பா சொல்லுங்கப்பா. ஏப்பா ராசாத்திய சரியான நேரத்துல வீட்டுல கொண்டு விட்டியா? நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல? மாப்பிள்ள வரக்கு முன்னாடியே கொண்டு போய் விட்டேன்ப்பா. நான் விட்ட உடனே கிளம்பி வந்துட்டேன்ப்பா. மத்தபடி என்ன நடந்துச்சுன்னு தெரியல. என்னப்பா நீ? ஏண்டா என்னடா இவன் ரோட்ல ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு காரை ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன்றான். அந்த பொண்ணு என்கிட்ட பேசிச்சு அப்படி இப்படின்னு கவிதை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அட விடு மச்சான், அவனுக்கு அமையுது உனக்கு அமையல. அமாவாசை அன்னைக்கு பிறந்தாலே அப்படிதான். டேய் இந்த மாதிரி உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கும் பாரு. கண்டிப்பா கிடைக்கும். ஆமா மச்சான். என்ன நோமா மச்சான்? சரி வா 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 மச்சான் அங்க பாரு.
மாமா பியூட்டிஃபுல் ஃபிகர். Hi Dixie, how are you? Hello, uncle. I'm fine. How are you? Yeah, fine. How's your journey? Nice. Where is auntie? 1 minute. வாங்க அண்ணா வரேன்பா. அண்ணி எல்லாரும் கொஞ்சம் வெளியில வாங்க. தீக்ஷி வந்திருக்கா பாரு. Dikshi, how are you? Hello, auntie. ஒரு நிமிஷம். கமலா, ஆரத்தி எடுத்துட்டு வா. சரிம்மா. அண்ணா என் ஃப்ரெண்டு குருதேவ் சிங்கோட பொண்ணு பேரு தீக்ஷி. வணக்கம்மா. தீக்ஷையா? அது என்ன பேர் தம்பி? தீக்ஷைன்னு? தீக்ஷை இல்ல நீ தீக்ஷி அப்படின்னா தீர்க்கமானவள்னு அர்த்தம். இவளும் குருதேவ் மாதிரியே எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமா தான் எடுப்பான். அப்படி ஓஹோ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை நீ நீ விரித்தால் சிறகை ஓஹோ என்ன